அதிகபட்சமா இந்தியாவுல ஒருத்தர் எத்தனை சிம் கார்டு வச்சுக்கலாம்? அதே நேரத்துல உங்க பேர்ல வேற யாராவது சிம் கார்டு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 9 சிம் கார்டுகள் தான் வச்சுக்கலாம். இதுவே ஜம்மு காஷ்மீர், அசாம், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒருத்தர் அதிகபட்சமா 6 சிம் கார்டுகள் மட்டும் தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 2012ல இருந்தே இருந்தாலும் 2026 ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அந்த ரூல்ஸை இன்னும் கடுமையா ஃபாலோ பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே 9 சிம் கார்டுகளுக்கு மேல வச்சிருந்தா கூடுதலா இருக்கு பாத்தீங்களா அந்த சிம் கார்டை திரும்ப ஒப்படைக்கணும், இல்லனா வேற ஒருத்தர் பேர்ல மாத்திடணும். சரி, ஏன் ஒருத்தர் 9 சிம் கார்டுகளுக்கு மேல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டா, உங்க கார்டு மேல இருக்கிற 12 டிஜிட் நம்பரே சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் போன்ல பேசி ஃப்ராட் பண்ற கும்பல் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் இப்படி ஃப்ராட் தனம் பண்றதுக்கு பெரும்பாலும் இன்னொருத்தர் ஐடி ப்ரூஃப்ல வாங்கின சிம் கார்டை வச்சு தான் பண்றாங்க. இப்படி சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாம அவர் பேர்லயே நூத்துக்கணக்கான சிம்களை வாங்கி ஏமாத்து வேலையில ஈடுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான மோசடிகளை தடுக்க தான் கவர்மெண்ட் ஒரு தனி நபர் அதிகபட்சமா 9 சிம் கார்டுகளுக்கு மேல வச்சுக்க கூடாது அப்படின்னு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒருத்தர் 10வது ஒரு சிம் கார்டை வாங்க முயற்சி பண்ணுனா அந்த இணைப்பை கொடுக்க கூடாது, அதை நிராகரிக்கணும் அப்படின்னு டெலிகாம் கம்பெனிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கு. எனக்கு என்னன்னா இதை அந்த டெலிகாம் கம்பெனிக்காரங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்போ 9 சிம் கார்டுகளுக்கு ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு மக்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு நினைச்சிடாம இருக்கணும். ஒருவேளை உங்க பேர்ல வேற யாராவது சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா tafcop.sancharsathi.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல எத்தனை போன் நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறத அதுல தெளிவா பார்க்கலாம். நீங்க எத்தனை சிம் கார்டு வச்சுக்கிட்டு ஈஸியா ரீசார்ஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும்? கமெண்ட்ல சொல்லுங்க.